friends, welcome to Aroma Home Cooking channel. இன்னைக்கு நம்ம தாளிக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். தாளிப்புக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க என்னதான் சுமாரா சமைச்சிருந்தாலும் தாளிச்சு கொட்டும் பொழுது சரியா செஞ்சிட்டீங்கன்னா உங்களோட சமையல் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அப்பெல்லாம் பெரியவங்க பாத்தீங்கன்னா தாளிக்கிற வாசனையை வச்சுட்டு எல்லாரும் கிச்சனுக்கு ஓடி வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்தான் இந்த தாளிப்பு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தாளிப்பை கொடுக்காம அதுக்கு தாளிக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. நீங்க வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை நீங்க பாத்துக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அரோமா ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னதான் நீங்க சுவையா சமைச்சாலும் நீங்க சரியா தாளிக்காம போயிட்டீங்கன்னா அந்த உணவோட வாசனையும் சுவையும் மாறிடும். நீங்க சப்போஸ் சமையல் சரியா செய்யலனா கூட நீங்க தாளிப்பை மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு சமையல் சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களை எல்லாரும் பாராட்டி தள்ளிடுவாங்க. அந்த மாதிரி தாளிப்பு அப்படின்றது சமையல்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாட்டி கூட பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தாளிக்கும் போதே நம்ம அந்த வாசனையை பிடிச்சிட்டே சாப்பிட்றதுக்கே எல்லாரும் ஓடி வந்துடுவோம். அந்த மாதிரி தாளிப்புக்கு ஒரு முக்கிய இடம் இருக்குது. அதனால் அந்த தாளிப்பை எந்த மாதிரி கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும். இதில் நான் எந்த அளவில் சொல்கிறேனோ அதே மாதிரி தாளிச்சிங்கன்னா உங்கள் சமையல் கண்டிப்பாக பாராட்ட உங்களுக்கு பெற்றுத்தரும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஃபஸ்ட்டு சாம்பார் எப்படி தாளிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் தாளிக்கலாம். மோர் குழம்புக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஆனால் இதில் போடுற எல்லாத்தையுமே மோர் குழம்புக்கும் நீங்கள் விட்டு தாளிக்கலாம். அது என்னென்ன தாளிக்கணும் அப்படின்னா, கொஞ்சமாக நெய் விட்டு காஞ்ச மிளகா, அந்த காஞ்ச மிளகாவை தாளித்து எடுத்துருங்க. ஏன்னா நிறம் மாறினாலும் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கும், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கும், கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம் இதையெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு உடனே சாம்பாரில் கொட்டி கவுத்துடுங்க, மூடி வச்சிடணும். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் சாம்பார் தாளித்தாலும் சரி, மோர் குழம்பு தாளித்தாலும் சரி, தாளித்து முடிச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து நீங்கள் உடனே கொட்டி மூடி வச்சிடணும். அப்போதான் உங்கள் சாம்பாரும் சரி மோர் குழம்பும் சரி ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து என்ன தாளிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமான ஒரு காரக்குழம்பு அது எப்படி தாளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வைக்கிற குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் தாளிக்காமல் முதல்ல தாளிச்சிடுங்க. அது என்னென்னா கடுகு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு, பூண்டு குழம்பு இது ரெண்டுத்துக்கும் எப்படி தாளிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் எப்படி தாளிக்கணும் அப்படின்னா, வத்த குழம்பு, பூண்டு குழம்பு ரெண்டுத்துக்கும் முதல்ல தாளிச்சிடணும். தாளிப்புக்கு என்ன வேணும் அப்படின்னா, கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வத்தல் போடுறீங்களோ அதை போட்டுட்டு நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா தான் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்போ தான் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். குழம்ப இறக்கும் பொழுது 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை பச்சையாக விட்டுட்டு உடனே மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டளவுக்கு வெல்லம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பூண்டு குழம்புக்கு என்ன போட்டு தாளிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். கடுகு 1/2 டீஸ்பூனும் வெந்தயம் 1/4 டீஸ்பூனும் போட்டு 4 பல்லு பூண்டை தட்டி போட்டு நீங்கள் தாளிக்கணும். அதுக்கப்புறம் குழம்பு முக்கால்வாசி ரெடி ஆனதுக்கப்புறம் பச்சையாக பூண்டை தட்டி குழம்புல போட்டுட்டு மூடி வச்சிருங்க. அப்போ உங்கள் பூண்டு குழம்போட வாசனை பார்த்தீங்கன்னா கமகமன் ஊரையே தூக்கும். மிளகு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி விட்டு தான் நீங்கள் குழம்பை ரெடி பண்ணணும். அடுத்து நான் சொல்ல போகிறது கீரை கூடவா தாளிப்பு அப்படின்னு நினைக்காதீங்க.
கீரைக்கும் தாளிப்பு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயந்தான். கீரை மசியலுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு 1/2 டீஸ்பூனும், உளுந்து 1/2 டீஸ்பூனும், சீரகம் 1/2 டீஸ்பூனும், பெருங்காயம் கொஞ்சமாக, பூண்டு 4 பல், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் கிடைச்சா போட்டுக்கோங்க. அது சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிடுங்க. அப்போ தான் கீரை நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கீரையை எடுத்து அதில் கொட்டி கிளறி இறக்கிடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கீரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கீரை எப்படி செஞ்சீங்க அப்படின்னு எல்லாருமே உங்களுக்கு கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களோட கீரை மசியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரசம் எப்படி தாளிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரசத்தை எப்பவுமே ஃபஸ்ட்டு தாளிக்கக்கூடாது, இறக்கி வைக்கும் பொழுது தான் தாளிக்கணும். இறக்கிட்டு கருவேப்பிலை, பெருங்காயம் 2யும் ரசம் கொதிக்கும் போது போட்டால் ரசம் சுமாராக இருந்தாலும் சூப்பராக ஆகிடும். ஃபஸ்ட்டு பருப்பு ரசம் எப்படி தாளிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நெய்யில் கடுகு, சீரகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ரசத்தில் கொட்டிடுங்க. அப்போ உங்கள் ரசம் பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம் ரொம்ப ஏவனா பிரமாதமாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி ரசம் அதை எப்படி தாளிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் நெய்யில் பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூனும், கருவேப்பிலை கொஞ்சமாகவும் தாளிச்சிட்டு புளியை கரைச்சி விட்டுடுங்க. புளியை கரைச்சி விட்டுட்டு ரசம் இறக்கும் போது பார்த்தீங்கன்னா கடுகு மட்டும் நெய்யில் தாளித்து ரசத்தில் கொட்டிடுங்க. அப்போ உங்கள் தக்காளி ரசம் செம்ம சூப்பராக இருக்கும். பூண்டு ரசம் எப்படி தாளிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பெருங்காயம் போடக்கூடாது. பூண்டு ரசத்துக்கு 6 பல் பூண்டை நசுக்கி வச்சுக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, பூண்டு போட்டு தாளிச்சிட்டு கடுகு போட்டு அதுக்கப்புறம் நல்லா தாளிச்சிடுங்க. அதாவது கடுகு, கருவேப்பிலை, பூண்டு போட்டு தாளிச்சிட்டு அதை ரசத்தில் உடனே மிளகு ரசம் எப்படி தாளிக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன். இதுக்கு சீரகம் போடக்கூடாது. 1 ஸ்பூன் நெய்யில் 1/2 ஸ்பூன் கடுகும், கொஞ்சம் பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு ஆர்க்கு, 3 மிளகை லேசாக தட்டி உடைச்சி போட்டிங்கன்னா ஜலதோஷம் பிடிச்சவங்க கூட உங்களோட ரச வாசனையை மோப்பம் பிடிச்சிட்டே சமையக்கட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு மிளகு ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகு சீரக ரசத்துக்கு எப்படி தாளிக்கிறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். கடுகு 1/2 டீஸ்பூனும் 3 பல்லு பூண்டும் தட்டி அந்த ரசத்தில் கொட்டிடுங்க. அது எந்த வகை ரசமானாலுமே இந்த மாதிரி நீங்கள் நெய்யில் தாளித்து கொட்டணும். எல்லா ரசமும் நீங்கள் நெய்யில் தாளிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நெய்யில் தாளித்து கொட்டிங்கன்னா சுமாராக இருக்கிற ரசம் கூட சூப்பராக மாறிடும். இப்போ கறி வகைக்கும் கூட்டுக்கும் எப்படி தாளிக்கிறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ தேங்காய் போட்ட கறி பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காய் போட்ட கறியை இறக்கிட்டு தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாம் போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கூட்டு எப்படி தாளிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, 4 பல்லு பூண்டை தட்டி போட்டு தாளிக்கணும். கீரை கூட்டு பண்ணிங்கன்னா தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இறக்கிடணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரை கூட்டோட வாசனை சூப்பராக இருக்கும். இதோட வாசனை பார்த்தீங்கன்னா ஊரையே தூக்கும். உருளைக்கிழங்கு கறிக்கு எப்படி தாளிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இதையெல்லாம் சேர்த்து தாளிக்கணும். கருவேப்பிலை போட்டுட்டு ரசப்பொடி போட்டு தாளிங்க. ரசப்பொடி போடுங்க. மிளகாத்தூளை விட நீங்கள் ரசப்பொடி போடும் பொழுது உருளைக்கிழங்கு காரக்கறி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி உங்ககிட்ட ரசப்பொடி இல்லை அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறக்கும் பொழுது மிளகையும் சீரகத்தையும் லேசாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி தூவி இறக்கிடுங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். மொறுமொறுப்பான ரோஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா கறிக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு காய்ந்ததும் நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கறிக்கு தேவையான உப்பில் பாதியை நீங்கள் போட்டுருங்க. உப்பில் பாதியை போட்டுட்டு கடுகு போட்டு வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, மிளகாய் பொடி எல்லாம் போட்டுட்டு நீங்கள் என்ன காய் நறுக்கி வச்சுருக்கீங்களோ அந்த காயை அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க.
அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் வதக்கிட்டு செய்யலாம். இந்த கறிக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே எந்த காரக்கறி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே சீராக காய்கறியை நறுக்கி வச்சு சட்னி எப்படி தாளிக்கிறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். தேங்காய் சட்னி பார்த்தீங்கன்னா அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதை மட்டும் தாளித்து சட்னியில் கொட்டிட்டு மூடிடுங்க. அப்போ உங்கள் தேங்காய் சட்னி ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ தக்காளி சட்னி எப்படி தாளிக்கிறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலையை பொரித்து போட்டிங்கனாலே போதுமானது, வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்ல. அப்போ உங்கள் தக்காளி சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். குருமா எப்படி தாளிக்கிறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ சாதாரணமாக ஒரு குருமா நீங்கள் தாளிக்கிறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் நெய் விட்டு அதில் கொஞ்சமாக அன்னாச்சிப்பூ, கடல் பாசி, 3 பல்லு பூண்டை தோல் உரித்து லேசாக தட்டிட்டு போட்டிங்கன்னா உங்களோட குருமா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை இறக்கிட்டு ஒரு சின்ன கட்டி அளவுக்கு வெண்ணெய் போட்டிங்கன்னா குருமாவோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்னா மசாலா எப்படி தாளிக்கணும் அப்படின்னா 1 ஸ்பூன் நெய்யில் மோர் மிளகா கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சன்னா மசாலாவை நெய்லியே தூவி அது அப்படியே பொங்கி வரும் பொழுது அந்த சன்னா மசாலாவில் அதை விட்டு இறக்குனீங்கன்னா சன்னா மசாலா போன இடமே தெரியாது. பாயாசம் எப்படி தாளிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பாயாசத்துக்கு கூட தாளிப்பா அப்படின்னு நினைக்காதீங்க, இதுக்கும் ரொம்ப முக்கியமானது. பாயாசத்தில் திராட்சையை போட்டு தாளிக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா திராட்சையில் லேசான புளிப்புத்தன்மை இருக்கும், அது பாயாசத்துடைய டேஸ்ட்டையே மாற்றிடும். தேங்காய் சேர்த்து நீங்கள் பாயாசம் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது பருப்பு போட்ட பாயாசத்துக்கெல்லாம் தேங்காய் போடுவாங்க, அந்த மாதிரி பண்ணும் பொழுது தேங்காவை வந்து நல்லா பல்லாக கீறி நெய்யில் பொரித்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை தேங்காய் எண்ணெயிலையும் நீங்கள் பொரித்து போடலாம், அப்போ பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் விட்டு செய்கிற பாயாசத்துக்கு நெய் விட்டோ அல்லது தேங்காய் எண்ணெய் விட்டோ கொஞ்சம் வந்து கொப்பரை தேங்காவை வந்து நல்லா துருவி வறுத்து போட்டிங்கன்னா உங்களோட பாயாசம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலான சேமியா பாயாசம் எப்படி தாளிக்கிறது அப்படின்னா கொஞ்சம் நெய் விட்டு அதில் நல்ல முந்திரி பருப்பையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளரி விதை கிடைச்சதுன்னா அதை போட்டுக்கோங்க. வெள்ளரி விதையை நல்லா பொரிச்சிட்டு ஏலக்காய் கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவு பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் தாளித்து பாயசத்தில் சேர்க்கும் பொழுது பாயாசத்தோட சுவை ரொம்பவே அலாதியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.